இன்னைக்கு ஸ்பெஷலாக இன்னொருத்தருக்காக கூட ஜெபம் பண்ண போகிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு 76 76வது பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ பெர்க்மன்ஸ் அப்பா எனக்கு என்னமோ அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு தந்த ஒரு நல்ல தகப்பனார் அவர்கள் மூலமாக எத்தனை பாடல்கள் ஆண்டவர் ஒரு 80s 90s எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரோட இணைவதற்கு ஆண்டவர் அவர்களை ஒரு பெரிய கருவியாய் பயன்படுத்தினார். கர்த்தர் தீர்க்க ஆயுசு ஆண்டவர் தரணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சிடி இந்த அவர்கள் வந்து பாட்டு பாடி சிடி வித்துட்டு அந்த கொடுத்துட்டு இருந்த அந்த நாட்களில் வந்து இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாடகருடைய பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சாம்மா. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம்மா, சார் இவ்வளோ தூரம் உங்கள் பாட்டுக்காக இத்தனை 1000 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்களே, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம்மா, நான் என்னையா சந்தோஷப்படுறதுக்கு, ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பாடுறாரு, அவர் ஒரு சிடியை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா அதை கேட்குறதற்கு லட்சக்கணக்கான பேர் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க, அவர் தான் இப்போ இருக்கிறதுலே அவர் தான் பெருமைப்படணும்னு சொன்னாராம். ஸோ அந்த அளவிற்கு ஆண்டவர் வந்து நமக்கு தந்த ஒரு நல்ல தகப்பனார். எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் நிறைய பாடல்கள் அவர்கள் எழுதட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு பலவீனமும் வரக்கூடாது. மோசே 120 வயசு, அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையல. அந்த பலத்தை எங்க பெர்க்மன்ஸ் தகப்பனாருக்கு கர்த்தர் தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கிருந்து அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனால் பரலோகத்திற்கு எங்கள் ஜெபம் தெரியும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் பிள்ளையை வல்லமையாய் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.